கல்யாணம் ஆகாத கன்னிங்களுக்கும் கன்னிகாதானம் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி எந்த ஒரு நோய் நொடி இருந்து வந்தாலும் இந்த இடத்த வந்து காவந்து பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் இந்த சக்தி மூலயமா. இந்த கோயில் வந்து பட்டி கோவில் அம்மச்சார் அம்மன் பேர் ஐயா. இந்த அம்மச்சார் அம்மன் வந்து இங்கே காலகாலமாக புத்து வடிவத்தில் தான் இருந்தாங்க. இதுக்கு ஒரு விழா நடக்கணும் போகணுன்றதுனால இந்த அம்மாவை நம்ம வழிபடணும், அன்னதானம் போட்டு விழா நடத்தணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து இது கோயிலாக நிரூபித்து இந்த இடத்த இந்த அம்மா நிரந்தரமாக ஆக்கி விட்டாங்க. இதுதான் காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கே தெரியாது எந்த தலைமுறையிலேருந்து இருக்குதுன்னு. இது வச்சு தான் வழிபட்டு நாங்கள் இந்த 48 நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி அதுக்கப்புறம் தான் இது கோயிலாக நிரந்தரமாக. ஆமாம், இது என்னடா கிணறு மூடு இங்கிடுமா இருந்தது, அது நிறவணும், அன்னதானம் 4 பேருக்கு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நிறவணுது. அது நிறவன பிறகு 4 பேர் வர ஆச்சு, வழியாச்சு, கோயிலாச்சு. இப்போ பல பேர் வராங்க, நல்ல வழி காட்டுற அந்த அம்மா நல்லதே நடக்குது. நீ எந்த வேண்டுதல் வச்சாலும் இந்த அம்மா வழி காட்டி ஒரு சின்ன ஒரு ஜுரமாக இருந்தாலும் சரி, அதிகபட்ச உயிர் போய வர நிலைமை இருந்தாலும் நல்ல வழி மூலயமா இந்த இடத்துலேருந்து நாங்கள் குறி சொல்லி இந்த இடத்த காவல் பண்ணி நிறைய பேருக்கு பண்ணிடுறோம். கல்யாணம் ஆகாத கன்னிங்களுக்கும் கன்னிகாதானம் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி எந்த ஒரு நோய் நொடி இருந்து வந்தாலும் இந்த இடத்த